ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் குஸ்கா வெந்தய சாதம் அதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு ஸ்பைசி மட்டன் கிரேவியும் பார்க்க போகிறோம். இதனால் ஸ்பெஷல் ஐட்டம் செய்யணும், அதே நேரத்தில் அது நம்ம வேலையை சுலபமாக்கக்கூடிய சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஐட்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குஸ்கா வெந்தய சாதத்தையும் ஸ்பைசி மட்டன் கிரேவி காம்பினேஷன் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக இருக்கும் உங்களுக்கு செய்யறதுக்கு. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த வெந்தய சாதத்துக்கு நார்மல் புழுங்கல் அரிசி 1 கப் அரிசி 20 நிமிஷம் அலசி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். குக்கரில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா இந்த மசாலா சாமானெல்லாம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் 1 ஸ்பூனை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வடித்து சேர்த்துருக்கிறேன். வெந்தயத்தை இந்த மாதிரி ஊற வச்சு சேர்த்தோம்னா அந்த வெந்தயத்தினுடைய அந்த கசப்பு தன்மை இல்லாமல் நல்ல வெந்தயத்துடைய மனம் இருக்கும். அதுக்கப்புறமா 4 பூண்டு பல் சேர்த்துருக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி பூண்டையும் நல்ல பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம். 1 பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகாயை கீறி போட்டிருக்கிறேன். வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு கருகாமல் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா 1/2 பழம் தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். 1/2 தக்காளி பழம் சேர்த்தா போதும். அதிகமாக சேர்த்தோம்னா வெந்தய சாதம் நல்லா இருக்காது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த நாம சேர்த்த கொத்தமல்லியும் புதினாவும் அந்த பச்சை நிறம் மாறாமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடியே நம்ம எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதுக்கு 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய அரிசிக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் தண்ணியை சேர்த்துக்குங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ரைஸுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச அரிசியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 2 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லையும் வச்சு எடுக்கணும். வச்சு எடுத்தோம்னா வெந்தய சாதம், வெந்தய குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. நல்லா கிளறணும். ஒரே பக்கமாக மசாலாஸ் எல்லாம் போய் இருக்கும் குக்கரில் செஞ்சோம்னாலே. அதனால் எல்லா பக்கமும் ஈவனாக மசாலாஸ் எல்லாம் வர்ற மாதிரி நல்லா கிளறி எடுத்துக்கலாம். வெந்தய சாதம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இருக்கும் இந்த சாதம். வெறும் சாதமே அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தேங்காய் சட்னி கூட நீங்கள் வச்சு இந்த சாதத்துக்கு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். அடுத்தது மட்டன் கிரேவி, ஸ்பைசி மட்டன் கிரேவி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு, சீரகம், சோம்பு, 1/4 ஸ்பூன் ஷாஹி ஜீரா சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இஞ்சி பூண்டு விழுது 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் மட்டன் எடுத்துருக்கிறேன். இந்த போன்லெஸ் மட்டனையும் நல்லா வதக்கிக்கலாம். போனோட மட்டன் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மட்டனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் வேகணும் இல்லையா, அதுக்கு மட்டனே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி விடும். இருந்தாலும் அடிப்பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி 5 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு கடாயில் இன்னொரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 டேபிள் ஸ்பூன், ஏற்கனவே 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம். 1 தக்காளியையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்தது மசாலா சாமான்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், குருமிளகுத்தூள் 1/4 ஸ்பூன். இந்த மசாலா தூள்களெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணும். இந்த மசாலாவெல்லாம் பச்சை வாசனை போகணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மசாலாவெல்லாம் வேக விட்டு எடுத்துக்கலாம். மசாலாவெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருந்த மட்டனும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலாஸை உள்ளே சேர்த்துடலாம். 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரேவி தான் பண்ண போகிறோம் இல்லையா, அதனால் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் ட்ரையாக பண்ணுறீங்க அப்படின்னா தண்ணியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மறுபடியும் 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம்.
மட்டன் அருமையாக வந்துருச்சு. இப்போ தாளிப்பு செய்துக்கலாம். அதுக்கு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். 10 சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். 2 ஈர்க்கு கருவேப்பிலையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வச்சுருக்கிற அந்த கிரேவியை மட்டன் கிரேவி உள்ளே போட்டு நல்லா எண்ணெயோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஸ்பைசியான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு எதனாவது ஸ்பெஷலான ஃபுட் செய்யணும், அதே நேரத்தில் அது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். குஸ்கா வெந்தய சாதம் ப்ளஸ் ஸ்பைசி மட்டன் கிரேவி அருமையான ஒரு காம்பினேஷன், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.